ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நாங்கள் வந்து பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா கரும்பு. அந்த கரும்பு நம்ம வெட்டி சாப்பிட்டு அந்த கொனை நட்டு வச்சேங்க. இங்கே பாரு இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம பன்னி கரும்புன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பொங்கலுக்கு வாங்கி சாப்பிட்டு மீதி வச்சுருக்க கரும்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதிலெல்லாம் கூட கரும்பு வருங்க. இதில் பக்கத்தில் வந்துருக்கிறதெல்லாம் கூட கரும்பு வரும். இது பாருங்கள், இன்றைக்கி ரோஸ் எல்லாம் கூட இருக்குது, பறிக்கணும். இங்கே பாருங்கள், ஒயிட் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பறிக்கணுங்க. இப்போ பறிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பாருங்க ஒரே கொத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது. பொட்டு பாருங்கள் எவ்வளோ பொட்டு வச்சுருக்கு. நிறைய பூத்துட்டே இருக்குங்க. நானும் பறித்து இப்போ வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன். இருங்க, இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு காமிக்கிறேன். நம்ம இது அப்பப்போ அடிக்கடி உரம் வச்சுட்டே இருக்கணுங்க. வாழைப்பழம் தோல் நிறைய போடுவேன். முட்டைத்தோல், வாழைப்பழம் ரெண்டும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு காய வச்சு அது நிறைய போடுவேன். டீ தூள் போடுவேன். பூ பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம உரம் வைக்கிறதுல தாங்க இது இருக்குது. நான் பால் மாறாமல் உரம் செஞ்சு போட்டுனே இருப்பேங்க. நீங்களும் உங்கள் தோட்டத்துலேருந்து அந்த மாதிரி போடுங்க. இதுலேயும் பாருங்கள் நிறைய பூத்துட்டே இருக்கும். நான் பூ பறிக்கும் போதெல்லாம் இது வீடியோ எடுப்பேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த பூ. நிறைய பறிச்சுட்டு போயிட்டு பூ கிண்ணத்தில் போடுவேங்க. நான் இது போட்டால் கூட 4-5 நாளைக்கு வாடுறதே இல்லைங்க, அப்படியே இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், அவரைப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அவரைக்காய் செடி பூவெல்லாம் பறித்து முடிச்சுட்டுங்க. இது பாருங்கள், கலர் ரோஸ் கலர் கலராக இருக்குது. ஒயிட் ரோஸ், எல்லோ ரோஸ், பிங்க் ரோஸ், கனகாம்பரம்.